இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சாஃப்டான பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு பால் கொழுக்கட்டை நீங்க பண்ணும்போது டக்குன்னு அது பால்ல போயிட்டு நல்லா கரைஞ்சிரும். உங்களுக்கு நல்ல ஷேப்பான பால் கொழுக்கட்டை கிடைக்காம இருந்திருக்கலாம். நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ரொம்பவே டெலிஷியஸான பால் கொழுக்கட்டை நீங்களும் ஃபெஸ்டிவலுக்கு செய்ய முடியும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயிலே 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்க. கட்டாயமாக நெய்யை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஆட் பண்ணணும். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, உப்பு கட்டாயமாக ஆட் பண்ணணும். அதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி பாருங்கள், இப்போ தலைபுலன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, மாவு ஆட் பண்ணதையும் நல்லா கைவிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈக்குவலா நல்லா எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்க போறேன். பிளேட்டுக்கு மாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுக்கணும். இல்ல நீங்க சூடா இருக்கும் போதே சின்ன சின்ன ரவுண்டா பண்றதா இருந்தாலுமே டக்குன்னு நீங்க பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அது நல்லாவே ஆறிடும். அதுக்கு மேலேயே நீங்க கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்க தடவி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ட்ரை ஆகாம இருக்கும். இப்ப நான் சூடா இருக்கும் போதே நல்லா ரவுண்ட் பண்ணி கூட நான் காமிக்கிறேன். கரெக்டா எல்லாமே ஒரே ஷேப்பா இருக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்ல நான் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். பாருங்க, அழகா இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டா பிடிச்சி எடுத்துக்கணும். இதே மாதிரியே நான் எல்லாமே ஈக்குவல் ரவுண்டா பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, எந்த மாவுலையுமே விரிசலே இல்லை, நல்லா விரிசல் இல்லாம ரொம்பவே சூப்பரா ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நான் வெல்லம் பயன்படுத்தி தான் இந்த பால் கொழுக்கட்டை பண்ணிக்க போறேன். இல்ல நீங்க ஒயிட் சுகர் பயன்படுத்துறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். கரெக்டா 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுலயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா ஹீட் பண்ணி நல்லா கரைச்சி எடுக்க போறேன். வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதான் நீங்க புது வெல்லம் பயன்படுத்தி இருந்தாலுமே அது சின்ன சின்ன டஸ்ட்லாம் கட்டாயமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே பர்ஃபெக்டா கிடைக்கும். அடுத்து இந்த டிப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடியே ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பால் கொழுக்கட்டைக்கு, அதில் 2 கொழுக்கட்டை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 கொழுக்கட்டையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியில். பாருங்கள், 2 உருண்டையும் நல்லா இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நல்ல ஒரு கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுலேயே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணின பிறகு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். நான் ஃபுல் க்ரீம் மில்க் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு பசும் பால் கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக பசும் பால் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடியே 2 உருண்டையை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பால் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, நல்லா கெட்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அடுத்து இதுலேயே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இது பார்க்கும்போதே நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த மாவுகளை இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சிலர் நீங்கள் மாவை முன்னாடி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு குக் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாகவே ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடையாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடியே சுடு தண்ணியில் தான் அரிசி மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம். ரொம்பவே பர்ஃபெக்டான சாஃப்டான கொழுக்கட்டை உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இது கூடியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வெல்லம் பயன்படுத்தாமல் நீங்கள் ஃபுல்லாக ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், லைட் ப்ரௌனிஷ் கலர் நமக்கு இந்த பால் கொழுக்கட்டையில் கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்ம ஆட் பண்ண பாலெல்லாம் நல்லா க்ரீமாக சேஞ்ச் ஆகி குட்டி குட்டியாக இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் எந்த ஒரு கொழுக்கட்டையுமே உடையவே இல்லை. ரொம்பவே ஷேப்பாக ரொம்பவே சாஃப்டாக கிடச்சிருக்கு. நல்லா சூப்பராகவும் வெந்தும் வந்திருக்கு. நல்லா ஆறிட்ட அப்புறம் நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இன்ஸ்டண்ட்டாக அழகாக பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம்.
இந்த பால் கொழுக்கட்டை நான் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் வெல்லமெல்லாம் ஆட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப திகட்டாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு இதே மெத்தடில் நீங்களும் பால் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.